வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஆடி மாதத்தை பற்றிய மேலும் ஒரு விளக்கமான பதிவாக பார்க்க இருக்கிறோம். ஆடி மாதத்தில் ராகு கேது வக்ர கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கையான வெட்டுப்புள்ளிகள், நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு கிரகங்களோடும் சூரியன் கிரகத்தினுடைய இணைவு என்ன பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கிறது. கண்டிப்பாக சூரியன் எப்பொழுதுமே ராகு கேதுவிற்கு ஒரு நட்பு பாராட்ட முடியாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஜோதிடத்தில் கொண்டிருக்கிறது. இது ஜோதிடம் பேசிக்ஸ் தெரிந்த நண்பர்களுக்கு அதிகம் புரியக்கூடிய நிலை. சோ இது முக்கியமான ஒரு பலனாக தோன்றியதனால் இந்த பதிவை நான் இங்கே ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக ராசியில் சூரியன் இருக்க போகிறார், நமக்கு தெரிந்த விஷயம். இந்த காலகட்டம் ஆடி முடியக்கூடிய அந்த நாள் வரை அந்த சூரியனை தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் சூரியனுக்கு திரிகோணமாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஜலராசியில் இருக்கும் மீன ராசியில் உள்ள ராகு கிரகமும் சூரியனை தன்னுடைய மூன்றாம் பார்வையாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கன்னியில் உள்ள கேது கிரகமும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நிலையாக இந்த ஒரு ஆடி மாதம் இருக்கிறது. சோ இது ஒரு முக்கியமான பலன். ராஜகிரகமான சூரியன் கிரகம் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆன்ம காரகன் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் புத்திரஸ்தானத்திற்குடையவராகவும் இயற்கையாக தந்தைக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் இந்த கிரகம் ஒரு சர்ப்பங்களுடைய இணைவில் இருப்பது இந்த மாதம் முழுவதுமே 12 ராசி நண்பர்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான பாவகத்தை சரியாக கையாள வேண்டிய ஒரு பலனை கொடுக்கிறது. அந்த வகையில் எல்லா ராசிகளுக்கும் நம்ம ஒரு வேகமான பலன்களாக பார்க்கலாம். முக்கியமாக லக்னத்தின் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். சந்திரன் நின்ற அடிப்படையிலும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனை ராசிக்குடைய நட்சத்திரம் நின்ற சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இல்லைன்னா லக்ன புள்ளி என்று சொல்லக்கூடியது இந்த ரிஷபத்தில் நிற்கக்கூடிய கிருத்திகை இல்ல மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த 1ஆம் பாதம் கிருத்திகையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் மற்ற சூரியனுடைய நட்சத்திரங்களில் லக்ன புள்ளி நிற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இது அதிகமாக தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. சோ அந்த வகையில் இந்த அடிப்படையில் உங்களுடைய நேட்டல் சார்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். மேலும் நம்ம கீழே சொல்லக்கூடிய அந்த பாவக அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க அதிக கவனத்தை காட்டுவது ஓரளவிற்கு நீங்க ஒரு பாதுகாப்பை அடையலாம் அப்படின்னு இந்த ஜோதிட பலன்கள் மூலியமாக தெரிவிக்க நினைக்கிறேன். தந்தைக்கு காரக வகையில் உலகில் குழந்தைகளை பெற்ற பிறகு தந்தையாராக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பலன் பொருந்தும். சூரியன் ராகு கேது பிடியில் இருப்பது சற்று மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றிலுமே இந்த மாதம் முழுவதும் நீங்க அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை அளிக்கும். அந்த கிரகநிலை அடிப்படையில் மேஷ ராசியில் இருந்து தொடங்கும் பொழுது மேஷ ராசிக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அக்கறை காட்ட வேண்டும். குழந்தைகளுடைய நிலையில் தட்டி கொடுத்து அவங்களோடு நீங்க வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு முறைக்கு, 2 முறைக்கு, 3 முறை கூட சரிபார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான நிலை. ரிஷபராசி, ரிஷப லக்ன நண்பர்களுக்கு பணத்தை கையாளக்கூடிய விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களிலும் இளைய சகோதரருடைய ரிலேஷன்ஷிப் வகையிலும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை ரொம்ப அளவாக செலவிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது. அடுத்ததாக மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்களுக்கு குடும்ப வாழ்வில் ரொம்ப நிதானமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டால் கூட உடனடியாக அதை பேசி சமாதானம் செய்து கொள்வது நன்மை அளிக்கும். அதே நிலை உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் இதிலும் நீங்க சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பை நல்ல விதத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கடகராசி, கடக லக்ன நண்பர்களுக்கு அவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். பேச்சில் நிதானம், அனாவசியமாக வாக்கு கொடுக்காமல் இருப்பது. வாக்குவாதம் நடக்கும் பொழுது யாரிடமும் லூஸ் டாக்ஸ் போன்ற கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, காசிப்ஸ் போன்ற லூஸ் டாக்ஸும் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடக்கூடிய அபாயத்தை கொடுக்கக்கூடிய நிலை. அடுத்ததாக சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு நேரடியாக இவர்களுடைய ராசிநாதனை இந்த சூரியன் தான். அவர் மறைந்திருக்கிறார், மேலும் ராகு கேதுவுடன் தொடர்பில் இருக்கிறார். எந்த விஷயம் எடுத்தாலும் சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்கள் ரொம்ப நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை.
உங்களுடைய ரெகுலரான ரொட்டீன் ஒர்க் மட்டும் இந்த மாதம் நீங்க பார்ப்பது ரொம்ப நல்ல நிலை. ரொம்ப ஸ்பெஷலான கவன பலன்கள். குடும்ப வாழ்க்கையில் கவனம், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை சரியாக நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம். அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு, இவர்களுக்கும் குடும்ப வாழ்வில் அதிக கவனம். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு திடீரென்று காரணம் இல்லாமல் சின்ன சண்டையினால் பிரிந்துவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. வாழ்க்கை துணையினுடைய மனநிலை, உடல்நிலை, அவங்களுடைய மொத்தமான ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்களுக்கு இந்த சூரியனுடைய ராகு கேதுவுடைய இணைவு, இவங்களுடைய மூத்த சகோதர வகையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அவர்களோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அதுவுமே நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். சுய தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் இது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணுவது, சம்பந்தப்பட்ட நபர்களுடைய ஒரு நம்பகத்தன்மை, இது எல்லாமே நீங்க பல முறை சரிபார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக வருகிறது. அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு தந்தையாருடைய நிலை, தாயாருடைய நிலை, இரண்டு பேருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம், இல்லைனா தாய் தந்தையருடைய சில செயல்பாடுகளால் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். சோ இந்த வகையில் நீங்க ரொம்ப நிதானமாக இருப்பது, சரியாக அதை ஹேண்டில் பண்ணுவது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிறது அப்படிங்கறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு தந்தையுடைய ஆரோக்கியம், தந்தையாருடன் இருக்கக்கூடிய உறவு நிலை, உங்களுடைய உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள், குழப்பங்கள், இந்த வகையில் நீங்க இந்த மாதம் ரொம்ப கவனமாக வரக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ், டாக்டிக்ஸ் நீங்க புரிந்து கொண்டு இந்த சூழலை ஹேண்டில் பண்ண வேண்டும். அடுத்தது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள் தொடர்பான சில பிரச்சனைகள் போன்ற ஒரு ஹை ரிஸ்க் போன்ற விஷயங்களில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருப்பது, ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக அக்கறை காட்ட வேண்டியது, குடும்ப வாழ்விலும் சரியான முறையில் விட்டுக் கொடுத்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை சரியாக மெயின்டைன் பண்ணுவது, இந்த இரண்டு நிலையும் மகர ராசி மகர லக்னத்திற்கு ரொம்ப முக்கியமான பலனாக வருகிறது. அடுத்தது கும்ப ராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கு பணி தொடர்பான விஷயங்களில் மிக மிக அதிக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் மிக அதிக கவனம் காட்ட வேண்டும். பணியை தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாமல் ரொம்ப அனுசரித்து விட்டுக் கொடுத்து சென்று தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய மிகப்பெரிய சேலஞ்சாக இந்த மாதம் காட்டுகிறது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சேலஞ்சஸ் கொடுத்து குடும்ப வாழ்க்கையை ஒரு பெரிய கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு தேவையில்லாத ரிஸ்க் அப்படிங்கிற நிலை உங்களால் முடிந்தவரை நீங்க தவிர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் அப்படிங்கறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்க சரியான ஒரு அணுகுமுறையினால் அவங்களை ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் நேரடியாக ராகு கிரகம் இருந்து இந்த சூரியனுடன் தொடர்பாக இருப்பது ரொம்ப முக்கியமான பலன்களில் உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் உங்களோட குழந்தைகளிடம் நீங்க அனுசரித்து இறங்கி சென்று நட்புடன் பேசினால் மட்டுமே அவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். பூர்வீகத்திலிருந்து தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படலாம். தாய் வழி தந்தை வழி பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் பொறுமையாக அணுக வேண்டிய ஒரு நிலையில் மீன ராசி மீன லக்ன நண்பர்கள் இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆடி மாதம் சூரியன் கிரகம் நேரடியாக கேது கிரகத்தினுடைய மூன்றாம் ஒரு வீடாக வரக்கூடிய தொடர்பினால் ராகு கிரகத்தினுடைய திரிகோணமான வீட்டில் சூரியன் பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய நிலையினாலும் 12 ராசி நண்பர்களும் இருக்கக்கூடிய ஒரு கவனமான பலனாக வருகிறது. கிரகங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்னு ராகு கேதுவை பொறுத்தவரை நிறைய நண்பர்கள் என்னுடைய கமெண்ட்ஸ்ல கேட்கிறார்கள். இது பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் மூலியமாக இந்த கிரகங்கள் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக எல்லா கிரகங்களையுமே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய நிலை சூரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சூரியன் கிரகத்தையே கிரகண தோஷத்திற்கு உட்படுத்தக்கூடிய நிலை இந்த ராகு கேது கிரகங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதனால் ராகு கேதுவுடைய இணைவில் எந்த கிரகம் இருந்தாலும் மிகப்பெரிய தொல்லை. ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரக பிளானட் அப்படிங்கிற வகையில் நம்ம எல்லோரும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரே பிளானட் அப்படிங்கிற வகையில் இந்த சூரியனை இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டுமே தொடர்பு கொள்வது
ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷமான காலகட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். சோ இதை நம்ம ஓரளவிற்கு புரிந்து கொண்டு சரியான முறையில் அணுகுவது ஓரளவிற்கு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.